தமிழ்ச்சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும். உங்களுக்கு எந்த டீட்டெயிலாக நீங்கள் கமெண்ட் செக்ஷன் கேட்கலாம். நாட் ஓன்லி சிவில் கிரிமினல், நீங்கள் எதுனாலும் கேட்கலாம். அதுக்கான ரிப்ளை உங்களுக்கு பண்ணுறோம். நிறைய பேர் எங்கள் காண்டாக்ட் நம்பரை கேட்டு மெசேஜ் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் காண்டாக்ட் நம்பர் அபவுட் அஸில் அந்த டிஸ்கிரிப்ஷன்லேயுமே இருக்குது. அதில் இருக்க நம்பரை நீங்கள் கால் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி வீடியோக்கு போகலாம் வாங்க. ஸோ மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் ஜட்ஜ்மெண்ட், ஸோ சிஆர்பிசி செக்ஷன் 355ல் இதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி ஜட்ஜ்மெண்ட்டை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ 353 354 லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம். ஸோ 353ல் ஜட்ஜ்மெண்ட்டோட டீட்டெயில்ஸ், அண்ட் தென் 354ல் லாங்குவேஜ், ஒரு கோர்ட்டில் லாங்குவேஜ் என்ன, அதே மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கும்போது ஹைகோர்ட் கிட்ட, அதாவது டெத் பனிஷ்மெண்ட் கொடுக்கும்போது ஹைகோர்ட் கிட்ட கன்ஃபர்மேஷன் வாங்கணும் அப்படின்றதெல்லாம் பார்த்துருந்தோம். இப்போ அந்த வரிசையில் இந்த மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் ஜட்ஜ்மெண்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஃபஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் இருக்காங்க. ஸோ ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டோட பவர் வந்து மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட்டும் ஒன்று தான். இப்போது மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் அப்படின்னு சொன்னால், ஸோ பெருநகர பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு 1 மில்லியன் பாப்புலேஷன் மேலே இருக்கக்கூடிய ஒரு பெருநகர பகுதிக்குள்ளே இருக்கிறது தான் இந்த எம்எம் கோர்ட். இதை பற்றி நம்ம ஆல்ரெடி செக்ஷன் 8 சிஆர்பிசியில் இதுக்கான விளக்கத்தை எல்லாம் பார்த்துருப்போம். இந்த வீடியோஸ்லாம் நீங்கள் சிஆர்பிசின்ற ஃபோல்டரில் பிளேலிஸ்ட்குள்ளே இருக்குது, அதில் நீங்கள் வெரிஃபை பண்ணலாம். ஸோ இதுதான் மெட்ரோபாலிட்டன் கோர்ட். ஸோ ஜட்ஜ்மெண்ட் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஜட்ஜ்மெண்ட்டோட விகிதம், தட் இஸ் வந்து த வே ஜட்ஜ்மெண்ட் எப்போ வந்து கொடுக்க முயற்சிப்பாங்க, தட் இஸ் வந்து கொடுப்பாங்கன்னா அட் த எண்ட் ஆஃப் த ட்ரையல். ஸோ போஸ்ட் கம்ப்ளீஷிங் விட்னஸ் ஆர்கியூமெண்ட், தட் இஸ் விட்னஸ் எடுத்ததுக்கப்புறம் ஃபைனல் ஆர்கியூமெண்ட், ட்ரையல் எல்லாம் முடிஞ்சு டிஃபென்ஸ் சைட் அண்ட் தென் ப்ராசிக்யூஷன் சைட் வாதாடுறது, அது எல்லாமே முடிஞ்சு ஃபைனல் கம்ப்ளீஷன் தான் ஜட்ஜ்மெண்ட். ஸோ இதுலேயும் வந்து ஜட்ஜ்மெண்ட் அப்படி தான். ஸோ ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இந்த மெட்ரோபாலிட்டனோட ஜட்ஜ்மெண்ட்டோட அந்த மாடல் வந்து ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ். அதாவது எப்படி இருக்கும், அதாவது ஒரு சம்மரி ட்ரையலில் தீர்ப்பு கொடுக்கும்போது என்ன ரெக்கார்ட் பண்ணுவாங்க, அதே மாதிரி சம்மன்ஸ் கேஸில் வேறு விதமான ஒரு ரெக்கார்ட் ஃபார்மேட், வாரன் கேஸில் எப்படி இருக்கும், அதே மாதிரி செஷன்ஸ் கோட ஜட்ஜ்மெண்ட் எப்படி. ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து இந்த கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட்ஸில் கொடுத்துருக்க விஷயங்கள் தான். ஸோ வேறு எதுவுமே இல்லை. இதோட ரிலேட்டட் ப்ரொவிஷன்ஸ்லாம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இதோட அப்பீல் ஜென்ரலாகவே அப்பீல் வந்து 373, அண்ட் தென் வந்து செஷன்ஸ் கோர்ட்டாக இருந்தால் 374, சம்மரி ட்ரையலாக இருக்கும்போது அந்த சம்மரி ட்ரையலோட செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 262 265. இதில் எல்லாத்துக்கும் அப்பீல் போக முடியாது சம்மரி ட்ரையலில். ஏன்னா பிகாஸ் பிலோ 6 மந்த் அந்த சம்மரி ட்ரையலில் கொடுத்துருக்க பனிஷ்மெண்ட்டுக்கு போக முடியாது. அதே மாதிரி எக்ஸாமினேஷன் ஆஃப் அக்யூஸ்டு, ஒரு அக்யூஸ்டை வந்து திரும்பி வந்து கால் பண்ணணும், அதே மாதிரி விட்னஸை திரும்பி கால் பண்ணணும், ப்ராட் பிஃபோர் வந்து அக்யூஸ்ட் அண்ட் விட்னஸ் வந்து ரீகால் பண்ணணும். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே இதுக்கான காமனான ரிலேட்டட் செக்ஷன். ஸோ இது எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ ஜட்ஜ்மெண்ட்டில் முக்கியமாக இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்ன விவரங்கள்லாம் இதில் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வழக்கின் என்ன வந்து அந்த டீட்டெயில்ஸ், என்ன டேட்டில் என்ன கம்ப்ளைண்டர் யார் வந்து அக்யூஸ்டாக இருக்கா, அவங்களுடைய முறையீடு என்ன மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க, ஸோ எதிரியோட வாதங்கள் என்ன, அவங்களோட அட்வொகேட்ஸ் யார், ஸோ அவங்களுடைய கம்ப்ளீட் சர்வீசிங் டீட்டெயில் லிஸ்ட் ஆஃப், தட் இஸ் அட்ரஸ் ஃபார் சர்வீசிங், அண்ட் தென் கட்டளை எப்போ வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க, அண்ட் தென் வந்து ஜட்ஜ்மெண்ட்டில் என்னெல்லாம் வந்து சமர்ப்பிச்சிருக்காங்க, லைக் வந்து செக்ஷன்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 378 ஒரு தெஃப்ட் பண்ணுறாரு, ஸோ பீனல் 379 வந்து அதுக்கான பனிஷ்மெண்ட், ஸோ 420 வழக்கு, ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் என்ன, இது வந்து கம்ப்ளீட்டாக இருக்கணும். இதில் முக்கியமான விஷயம் எதுக்காக இந்த ரிலேட்டட் ப்ரொவிஷன் சொன்னேன்னா, இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து அப்பீல் வந்து போகலாமா இல்லையா, இல்லை இது வந்து சீராய்வு லைக் வந்து ரிவிஷன் மட்டும்தான் போக முடியுமா அப்படின்ற விஷயங்கள் வந்து இதில் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. பிகாஸ் அந்த எம்எம் கோர்ட்டில் அவரோட ஜட்ஜ்மெண்ட்டில் நீங்கள் வந்து அந்த இந்த சாஸ்பெக்ட் செக்ஷன்ஸில் வந்து நீங்கள் லைக் வந்து ஒரு பாயிண்ட்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் 373 ஃபார் எக்ஸாம்பிள் அப்பீல் போகலாம், இல்லை இதுக்கு வந்து ரிவிஷன் தான் போகலாமா, இல்லை அப்பீல் வந்து அலோடு ஃபார் அப்பீலா அப்படின்றது இதில் வந்து இருக்கும். ஸோ ஒருவேளை அப்பீல் இல்லாத போது ரிவிஷன் வந்து சென்ட் பண்ணி அதுக்கான ரிவ்யூ வந்து கேட்கலாம். ஸோ இதுதான் வந்து இந்த பர்டிகுலர் மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் 355ல் ஒரு செப்பரேட் திங்ஸ். மற்றது எல்லாமே வந்து ஒரு காமனான ஜட்ஜ்மெண்ட் அண்ட் தென் ட்ரையல் வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஜென்ரலாகவே இருக்கும்.
ஸோ இன்றைக்கி நான் கொடுத்துருக்க இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு எந்த டீட்டெயிலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம், அதுக்கான ரிப்ளை உங்களுக்கு பண்ணுறோம். நாட் ஓன்லி சிவில் கிரிமினல், நீங்கள் எதுனாலும் கேட்கலாம். நன்றி, வணக்கம்.